Hello students, welcome to our YouTube channel. நேத்து மெயின்ஸோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் 300+ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்ட்டு மெயில் பண்ணியிருந்தீங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கில் 300+ ஸ்கோர் பண்ணவங்க ரியல் எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ண முடியாமல் இருந்திருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்பவே டிசப்பாயிண்டோடு இருந்திருப்பீங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த டைம் கிளியர் பண்ணிடலாம், இந்த போஸ்ட் கிடச்சிரும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபீலிங் புரியுது. இப்போ ரொம்பவே டிசப்பாயிண்டாக இருப்பீங்க, நல்ல மார்க் வரலங்கிறதுக்காக. ஸோ இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி இதை நல்லா பண்ணியிருக்கலாம், அதை நல்லா பண்ணியிருக்கலான்ட்டு இப்போ யோசிக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிக்கிறதுனால நம்மளுடைய அந்த மென்டல் பீஸ் தான் வந்து ஸ்பாயில் ஆகும். அதனால எந்த அளவுக்கு சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வந்து அடுத்த கோலில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. 2025 சிஜிஎலுக்கு இப்போ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் அக்ரெசிவாக படிங்க, கன்சிஸ்டண்டாக படிங்க. மார்க்கு கட் ஆஃபை கிளியர் பண்ணணும்னு நினைக்காம நிறைய மார்க் எடுக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க்கும் நல்லா வரும். நீங்களும் எக்ஸாம்ஸை கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். கட் ஆஃபை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபெயிலியர் ஆயிருக்கீங்கன்ட்டு நினச்சி ரொம்பலாம் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. இந்த ஃபெயிலியருங்கிறது உங்களுக்கு ஒரு மினிமம் போஸ்ட் கிடைக்கிறத தடுத்துட்டு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருந்து உங்களை இதை விட பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்கான டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குன்றதை மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃபுங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டிஏ கிடைக்க போகுது, பிஏ கிடைக்க போகுதுன்ற அந்த இருக்கிறப்போ இந்த ஒரு ஃபெயிலியருங்கிறது அதை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸு, ஏஎஸ்ஓ போஸ்ட்டு, இன்னும் பெட்டரான போஸ்ட்டு கிடைக்கிறதுல ஒரு இதாக இருக்குன்றதை திங்க் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன்ஸ்னு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் ரியல் எக்ஸாம்ஸை பற்றின அந்த போதுமான அளவு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுமே ஃபெயிலியருக்கு ரீசனாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இந்த இயரோட பேப்பர்ஸில் என்ன மாதிரி இருந்திருக்கு, நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம என்ன டார்கெட் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறமா இந்த இயர் சிஜிஎல் எப்போ ஃபைனல் ஆகிக்க முடியும். நீங்கள் இப்போ ஃபெயிலியர் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா ஜனவரியில், இந்த இயரோட நவம்பரில் உங்களுக்கு நெக்ஸ்ட் சிஜியோட ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த இயரோட ஸ்டார்டிங் உங்களுக்கு ஃபெயிலியராக இருக்குன்ட்டு நினச்சி நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிறீங்கல்ல, இப்போலேருந்து நீங்கள் சின்சியராக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த இயரோட எண்டில் உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கும். ஓகேவா, இருங்க பாய் மூமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபெயிலியருக்கு என்ன ரீசனுங்கிறத நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னால உங்களால் இந்த எக்ஸாம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல, உங்கள் சைடில் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்திருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி அதை சரி பண்ணுங்கள். நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் டியர் 1யே நிறைய கட் ஆஃப் வச்சு அதை கிளியர் பண்ணிக்கிங்கிறப்போ நிச்சயமாக நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் ஒரு சில வீக் பாயிண்ட்ஸ்னால தான் உங்களால் அந்தளவுக்கு உங்களோட ஃபுல் எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் டியர் 1 குவாலிஃபை பண்ணிக்கிங்க, டியர் 1 கட் ஆஃப்ங்கிறது 140+. அந்த கட் ஆஃபையும் நீங்கள் குவாலிஃபை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எபிலிட்டி இருக்குது, ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியாதுங்கிற ரீசனால தான் உங்களோட ஃபெயிலியருங்கிறது வருது. ஓகேவா, இப்போது மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னா லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. லாஸ்ட் மினிட் இந்த சென்ஸ் என்னன்னா, ஒரு இந்த டைம் மெயின்ஸுக்கு 3 மந்த் கொடுத்துருந்தாங்க. டியர் 1 எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா அந்த டியர் 1க்கு 1 இயர் டைம் டியூரேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அந்த சிஜிஎல்லேருந்து நெக்ஸ்ட் சிஜிஎலுக்கு. ஸோ அந்த 1 இயர் டைமில் நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மெயின்ஸுக்கு 3 மந்த் கொடுத்த டைமை யூஸ் பண்ணாமல் கடைசி ஒரு மாதம் இல்லைனா ஒரு 45 டேஸ் நம்ம அக்ரெசிவாக படிக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபெயிலியருங்கிறது வருது. இதே நம்ம இந்த 3 மந்த் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தாலோ 1 மந்த்தை ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தாலோ நல்ல மார்க் எடுத்துருக்கலாம், கிளியரும் பண்ணியிருக்க முடியும். இதுதான் மெயின் இஷ்யூவாக இருக்கும், மெயின் ரீசனாக வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஜிஎலுக்கு ஜூனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க டியர் 1. ஸோ 4 மாதம் இருக்குது. நீங்கள் இந்த ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணாமல் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பிளான் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த 4 மாதத்தை நீங்கள் எப்படியாவது இவ்வளோ நாள் நீங்கள் படித்ததை விட இன்னும் அக்ரெசிவாக, ரொம்ப சின்சியராக, கன்சிஸ்டண்டாக படிச்சிங்கன்னா உங்களால் இந்த 4 மாதத்தில் நீங்கள் இப்போ 140 ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கவங்க 180 டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் சிஜிஎல் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் சிஜிஎல்ல வேகன்சிங்கிறது கம்மியாக இருக்கும். ரெண்டாவது லேக் ஆஃப் ரிவிஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸை திஸ் ஆர் தட்டுங்கிறதுனால தப்பு பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1980 1970 கன்ஃபியூஸ் ஆகி தப்பு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா இது ஆன்சர் வருமா அது ஆன்சர் வருமா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால நிறைய இது லேக் ஆஃப் ரிவிஷன். அதனாலையும் உங்களால்
நல்ல எக்ஸாம்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. லேக் ஆஃப் ப்ராக்டிஸ், ஈஸியான கொஷின்ஸாக இருக்கும், ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாததுனால அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் எடுத்திருக்கும், தப்பாக சால்வ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா சால்வ் பண்ணியிருக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் லேக் ஆஃப் ப்ராக்டிஸாக இருக்கும். இல்லைனா உங்களோட மிஸ்டேக்ஸை சரி பண்ணாமல் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டை ஆலி போர்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வீக்லி ஃப்ரீ டெஸ்ட்டு ஒரு 3 மாதம்னு வச்சுக்கோங்களேன். 3 மாதத்தில் குறைஞ்சது ஒரு 10 டெஸ்ட்டாவது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்குங்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை செகண்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் சரி பண்ணியிருந்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட்டில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை தேர்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி சரி பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் நல்லாவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் கன்சிஸ்டண்டாக மார்க் எடுத்துருக்க முடியும், ஒரு செக்யூர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்த இதை சரி பண்ணாதது ஒரு ரீசனாக இருக்கும். அடுத்த ப்ராப்பரான ஷெட்யூல் இல்லாமல் இருக்கிறது. ப்ராப்பரான ஷெட்யூல்ஸை நம்ம ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டெலகிராம் சேனலில். நீங்கள் ப்ராப்பரான ஷெட்யூல்ஸ் வச்சிருந்தாலும் அதை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும், நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த இன்னொரு ஷெட்யூலை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. நாளைய பார்த்துக்கலாம்னு வச்சுக்கிட்டா அந்த ஷெட்யூலையும் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. ஒரு புக்கை வாங்கியிருப்பீங்க, அந்த புக்கில் ஒரு 500 வொக்காபுலரி இருக்குது, இடியம் இருக்குன்னா அந்த 500 டெய்லி 10 படித்து ஒரு 50 டேஸில் முடிக்கலாம். ஏன்னா டெய்லி 25 முடிச்சு ஒரு 20 டேஸில் முடிக்கலாம். இப்படிலாம் பிளான் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு 25 படிப்பீங்க, ஆனால் நாளைக்கு படிக்க மாட்டீங்க, நாளைக்கு படிக்க மாட்டீங்க, அடுத்த வாரம் தான் எடுப்பீங்க. ஸோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, அப்போ அந்த 25 50 மாற்று 10 டேஸில் முடிக்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டே 50 படிப்பீங்க, அடுத்த நாள் படிக்க மாட்டீங்க. இதை தான் வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. இதனாலேயும் ஃபெயிலியர்ஸ் வரும். அடுத்தது ஓவர் கான்ஃபிடென்ட். ஓவர் கான்ஃபிடென்ட்ங்கிறது என்னன்னா, மார்க் போட்டு பார்ப்பீங்க, மார்க் போட்டு முடிச்சோன்னா ஒரு மார்க் வரும். இந்த மார்க்கில் நிறைய மிஸ்டேக்ஸ்னால மார்க் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணால் எனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு இந்த கொஷின் தெரியும், ஆனால் நான் வந்து ஒழுங்காக ரிவைஸ் பண்ணாதனால தான் அந்த கொஷின் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் என்னோட புக்கில் இருக்குது, என்னோட நோட்ஸில் இருக்குது, ஆனால் நான் அதை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணாதனால தான் மார்க், அதெல்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இதில் மார்க் வந்துடும். நான் அந்த மாதிரியான ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. இங்கேருந்தே நீங்கள் கன்சிஸ்டண்டாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாதான் அங்கே கிளியர் பண்ண முடியும். இது ஒரு மேஜர் மிஸ்டேக் வரும். அடுத்தது ப்ரொகாஸ்டினேஷன். அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம், இது நமக்கு தெரியாததா, அடுத்த நாள் பார்த்துக்கலாம், டைம் தான் இருக்கு, இந்த மாதிரி நினைக்கிறது. இப்போவும் பாருங்க, 4 மாதம் டைம் இருக்கா, இந்த 4 மாதத்துல சின்சியரா இல்லாமல் லாஸ்ட் 2 மந்த்ல நீங்கள் சின்சியராக படிக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும். வேகன்சிஸ் கம்மியாக இருக்கிறப்போ கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். பேப்பர் லெவல் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்கன்னா அந்த சமயத்தில் சஃபர் ஆக போகிறது நீங்கள் தான். அடுத்த சிஜியில் நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால இந்த 4 மாதத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது டிஸ்ட்ராக்ஷன். முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுது, எதெல்லாம் உங்களை படிக்க விட மாட்டேங்குது, புக்ஸ் எடுத்து வச்சிங்கனாலே புக்கை பார்த்துட்டு இருப்பீங்க, நோட்ஸில் ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இமீடியட்டாக இன்ஸ்டாகிராமில் என்ன வந்திருக்கும், ட்விட்டரில் என்ன வந்திருக்கும், இந்த மாதிரி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுங்கிறது ஃபெயிலியருக்கான ரீசன். இது எல்லாமே சார் நான் வந்து 1 டே ஃபுல்லாக எனக்கு இருக்குது, 1 டே ஃபுல்லாக இருக்குது, நான் அந்த 1 டேல ஒரு 3 hour 4 hour நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன், இதனால என்ன ஆக போகுது? இந்த 3 hour 4 hour நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் மொபைல்ஸ் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஸ்டடீஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகுது. நல்ல ரேங்க் எடுக்க முடியும், நல்ல போஸ்ட்டுங்கிறது எடுக்க முடியும். ஓகேவா? இதுதான் டிஸ்ட்ராக்ஷனால நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். இன்னொன்று, 4 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கக்கூடியது நீங்கள் அதில் ரொம்ப இது பண்ண அது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி படிக்கிறதுல சுத்தமாக அந்த மைண்ட் செட்டுங்கிறது போயிடும். இதுவுமே ஃபெயிலியருக்கான ரீசன். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 9 ஃபெயிலியருக்கான ரீசன்ஸை வந்து இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி என்ன ரீசன்ஸ்னால நீங்கள் இந்த டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, Tier 1 இருக்கட்டும் Tier 2 இருக்கட்டும்ங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம இதில் சொன்னதை விட ஏதாவது இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இயரோட பேப்பருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி Tier 1 இருக்கட்டும் Tier 2 இருக்கட்டும் பெரிய சேஞ்சுங்கிறது இல்லை. ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன 2022 23 என்ன மாதிரி லெவலில் பேப்பர் இருந்துச்சோ, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்களோ அதே லெவலுக்கு அதே மாதிரியான ரிப்பீட்டட் கொஷின் தான் வந்திருக்கு. பேப்பரோட லெவலுங்கிறது சேஞ்ச் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் Tier 1ல் 130 மார்க், அவுட் ஆஃப் 200ல் 130 மார்க்னா 65% மார்க் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க்காக எடுத்துருக்கு. ஆனால் கட் ஆஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா 76.5%, 153ங்கிறது கட் ஆஃப் ஜென்ரலோடது. வேகன்சி பார்த்தீங்கன்னா 18,000 வேகன்சி. அப்போ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77%. ஆனால் இந்த 2024ல் 25ல் வரப்போகிற சிஜிலுக்கான வேகன்சி இதில் பாதிக்கும் கீழே தான் இருக்கும். அப்போ கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு பாருங்கள். நீங்கள் கட் ஆஃபை டார்கெட் பண்ணக்கூடாது, நிறைய மார்க் எடுக்கணுன்ற டார்கெட் பண்ணணும். அப்போ தான் உங்களால்
இந்த டைம் சிஜில கிளியர் பண்ண முடியும். 4 மாசம் டைம் இருக்கு. நீங்க இப்பதான் Tier 2 எழுதி முடிச்சிருக்கீங்க. சோ தட் உங்களுக்கு நீங்க எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. அது இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ண பாருங்க. Tier 2ல இந்த டைம் ஆவரேஜ் 280 மார்க்ஸ், அதாவது டோட்டல்ல 72% மார்க் ஆவரேஜா இருக்கு. கட் ஆஃப் ஆவரேஜை விட நிறையவே இன்க்ரீஸ் ஆகி தான் வரும். அதே நேரத்தில் 2022-23 சிஜிஎல் மெயின்ஸ் ஆவரேஜ் மார்க்ஸை விட இந்த டைம் ஆவரேஜ் மார்க் தான் அதிகம். ஸோ அப்போ பேப்பர் லெவல் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேப்பர் லெவல் ஈஸியாக பேப்பர் லெவல் எப்படி ஈஸியாகுன்றத பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நியூவான கொஷின்ஸும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸோட கொஷின்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி கொஷின்ஸ் எடுக்கிறப்போ அது நிறைய பேர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் உங்களுடைய கிளாஸஸ்லையும் டீச் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய கோர்சஸ் அதை தான் டீச் பண்ணியிருப்போம். ஸோ தட் உங்களோட எக்ஸாம்ஸில் அந்த கொஷின் கேட்குறப்போ உங்களால் நல்ல கொஷின்ஸ் அந்த ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ தட் உங்கள் மார்க்கும் நிறைய எடுப்பீங்க. எல்லாருமே அந்த நிறைய மார்க் எடுக்கிறப்போ கட் ஆஃபுமே இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது கொஷினோட ரிப்பீட் ஆகுது. இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலையும் இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே கொஷின் ரிப்பீட் தான் ஆகிட்டு இருக்கு. 1 இயர்ல ஒரு இது கொஷின் கேட்குறாங்கன்னா அது அடுத்த இயர்ல அதே கொஷின் கேட்பாங்க, நம்பர் மாற்றி போட்டு கேட்பாங்க. இவ்வளவுதானே தவிர்த்து பெரிய சேஞ்சுங்கிறது இருக்காது. இப்போ ரீசெண்டா முடிஞ்ச மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்டதை நம்பரை மாற்றி போட்டு கேட்டிருக்காங்க. Tier 1லயும் அப்படிதான். லாஸ்ட் லைன்ல மட்டும் ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு மற்றது எல்லாமே ப்ரீவியஸ்ல இருக்கிற கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ தட் நீங்க அதுக்கெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். இந்த கொஷின் கேட்க மாட்டாங்க, இது வராதுங்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். அடுத்தது டிஃபிகல்ட் செக்ஷன். ஜென்ரல் அவேர்னஸ் தான் டிஃபிகல்ட்டுங்கிறது நிறைய பேர் உங்களுடைய பர்சனல் வியூவாகவும் இருக்கும். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 2 புக்கு வாங்கிக்கோங்க. லூசண்டா இருக்கட்டும், பினாக்கலா இருக்கட்டும், 2 புக்கு வாங்கிட்டு இந்த 2 புக்கையும் தரோவா நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அன்பிரடிக்டபிள். ஆனால் ப்ரெடிக்டபிள்ங்கிறது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமி, சயின்ஸ். இந்த 5 டாபிக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா லூசண்ட்டை கவர் பண்ணுங்க. இல்லைனா என்சிஆர்டி நோட்ஸ்னு அவைலபிளாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி கவர் பண்ணுங்க. இல்லைனா தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது அட்வைசபிள் இல்லை. எம்டிஎஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கை யூஸ் பண்ணுறீங்கன்னா பிஒய்க்யூஸை நிறைய டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதையுமே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீவியஸ் இயர் புக்கு, ஒரு சிலபஸ் கவர் பண்ணுறது புக்கு லூசன் வாங்கிக்கோங்க. இல்லைனா என்சிஆர்டி நோட்ஸ்ன்னு இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. இல்லைனா அரிஹாண்டோடைய ஜிகே புக் வாங்கிக்கோங்க. இல்லைனா தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணலாம். அதுவுமே ரெஃபர் பண்ணிக்கிட்டு பிஓக்யூசியுமே நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் நல்ல மார்க்குங்கிறது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 2025 சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் ஜூனில் நடக்கும், நெக்ஸ்ட் எக்ஸாம் செப்டம்பர், ஃபைனல் ரிசல்ட் நவம்பரில் வரும். இப்போ ஜனவரியில் நீங்கள் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுறீங்கல்ல, இயரோட ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஹார்ட் ஒர்க் போட்டு சின்சியராக உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிங்கன்னா இயரோட எண்டு, அதாவது நவம்பர் மந்தில் உங்கள் கையில் ஒரு ஜாப்புங்கிறது இருக்கும். எஸ், இந்த டைம் உங்களால் கிளியர் பண்ண முடியல, உங்களுடைய ஃபீலிங் நம்மளுக்கு புரியுது. இருந்தாலும் இப்போ நீங்கள் சரி பண்ணிங்கன்னா இதை அப்படியே இந்த இயரோட எண்டெல்லாம் மாற்ற முடியும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. வேகன்சி கம்மியாக தான் வரும். 80% மார்க் எடுத்தால் தான் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும். 2025 ஜஸ்ட் 140 எடுத்தால் போதும், 130 எடுத்தால் போதும் அப்படிலாம் கிடையாது. 160+ எடுத்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். அப்போ அதுக்கு நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. டெலகிராம் சேனலில் ரொம்ப சீக்கிரமாக ரிப்பீட்டர்ஸ்க்கான டெய்லி ஷெட்யூல்ஸை ப்ரொவைட் பண்ண போகிறோம். அந்த ஷெட்யூலை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஷெட்யூலில் ரீசன்ட் ட்ரெண்டில் எப்படி கொஷின்ஸ் வருதோ அதே ரிகார்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவான ப்ராக்டிஸாக இருக்கட்டும், ரெகுலர் ரிவிஷனுக்கான இதாக இருக்கட்டும், எல்லாமே நாம் அந்த ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணுவோம். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஷெட்யூலை சின்சியராக ஃபாலோ பண்ணி ரெகுலராக அந்த ஷெட்யூலை கவர் பண்ணி உங்கள் நோட்ஸை ரிவைஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டை ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நீங்கள் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பிரம்மாஸ்திரா பேட்சில் ஜாயின் பண்ணிக்குவோம். இதில் மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் 4 சப்ஜெக்ட்டுமே இன்க்ளூடடு. எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கான கிளாஸஸும் இன்க்ளூடட். எல்லாமே லேட்டஸ்ட் பேட்டர்னில் தான் டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேக்ஸ்னால தான் மார்க் போகுதுன்னா இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணி மேக்ஸில் உள்ள சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும். மேக்ஸில் ரொம்ப நல்ல மார்க் எடுத்துடலாம். நம்ம நோட்ஸில் உள்ள கொஷின்ஸை 3 டைம்ஸ் நல்லா சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். மேக்ஸில் உங்களால் நிச்சயமாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்தது இதே கிளாஸில் தான் ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும். நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் வீக்காக இருக்கீங்கன்னா இந்த கிளாஸில் உள்ள நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு பிஓக்யூஸையும் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. அதுவே போதும். இதே மாதிரி இந்த
ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க, இல்ல கம்ப்ளீட்டா நான் ஜெனரலா எஸ்எஸ்சிஜிக்கான சிலபஸை கவர் பண்ணா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி இருக்கு, அதுல கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் கேளுங்க. ரொம்ப சீக்கிரமா ரிப்பீட்டர்ஸ்க்கான டெய்லி ஷெட்யூல்ஸையும் என்னென்னலாம் நீங்க இந்த 4 மந்த்ல கவர் பண்ணணும், ரிப்பீட்டர்ஸுங்கிறதையுமே கட்டாயமா ஷேர் பண்றோம். நிச்சயமா உங்களுக்கு அந்த பெயின்ன்றது இருக்க தான் செய்யும். ஃபெயிலியர் ஆனதுனால இந்த டைம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறதுனால. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபெயிலியருங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஓகேவா? ஸோ இதை ஒரு படிக்கட்டா நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த நவம்பரோட எண்டில், இந்த இயரோட எண்டில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபெயிலியர், டிசப்பாயின்மெண்ட் எல்லாமே பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. 24/7 உங்களுடைய ஹேபிட்டா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீங்க ஃபாலோ பண்ண ஹேபிட்ஸா இருக்கட்டும், ரொட்டீன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுக்கு ஒரு தவம் மாதிரி இருந்து படிங்க. நிச்சயமா கிளியர் பண்ணலாம். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல எஸ்எஸ்சியோட பேப்பர்ஸ்ங்கிறது மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரொம்ப வருஷமாவே அப்படிதான் இருக்கு. அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எல்லா கொஸ்டின்ஸையுமே நல்லா சால்வ் பண்றது த்ரூ உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். இதை மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.